எதிரி இல்லை என்றால் நீங்கள் இலக்கை நோக்கி பயணிக்கவில்லை என்ற அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு எதிரிகளோ அல்லது தடைகளோ இல்லைன்னா நீங்க ஒரு முக்கியமான இலக்கை நோக்கி போகலைன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு பெரிய இலக்கு அடைய போகும்போது கண்டிப்பாக சில சவால்களும் எதிர்ப்புகளும் இருக்கும். இதை ஒரு சின்ன கதையோட பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு காலத்துல சாமுவேல்னு ஒரு அனுபவம் வாய்ந்த கப்பல் கேப்டன் இருந்தார். அவருக்கு ஒரு பெரிய கனவு. அது என்னன்னா, யாராலும் கடக்க முடியாத மௌன கடல்னு ஒரு பகுதி இருந்துச்சு. அங்க எப்பவுமே அமைதியா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள பயங்கரமான நீரோட்டங்களும் கண்ணுக்கு தெரியாத பாறைகளும் நிறைஞ்சிருக்கும். பலர் அந்த கடலை கடக்க முயற்சித்து தோற்று போயிருக்காங்க. ஆனா சாமுவேல் தன்னோட கப்பலை எடுத்துக்கிட்டு அந்த கடலை கடந்து புத்தம் புதிய நிலப்பகுதியை கண்டுபிடிக்கணும் உறுதியா இருந்தார். அவர் தன் பயணத்தை தொடங்கினதும் ஆரம்பத்துல எல்லாம் அமைதியா இருந்துச்சு. ஆனா மௌன கடலுக்குள்ள நுழைஞ்சதும் திடீர்னு வானம் இருண்டுச்சு, பலத்த காற்று வீச ஆரம்பிச்சிச்சு. பெரிய அலைகள் கப்பலை தாக்கின. கப்பல்ல இருந்த சில மாலுமிகள் பயந்து, கேப்டன், நாம திரும்பி போயிடலாம், இது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு கத்துனாங்க. இன்னொருத்தர், இப்படி ஒரு புயல் வரும்னு எனக்கு தெரியும், இதுக்குள்ள போகணும்னு யார் சொன்னதுன்னு முணுமுணுத்தாங்க. கேப்டன் சாமுவேல் அமைதியா சிரிச்சாரு. அவர் மாலுமிகளை பார்த்து, அமைதியா இருங்க, பயப்படாதீங்க, இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தது வெறும் அமைதிதான். இப்பதான் நாம சரியான இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கோம்னு எனக்கு தெரியுது. ஏன்னா ஒரு பெரிய விஷயத்தை அடையறதுக்கு இப்படிப்பட்ட சவால்களை நாம சந்திக்கணும். இந்த புயல் தான் நமக்கு வழிகாட்டுது. நாம சாதாரணமா இருந்தா இந்த புயல் நம்மளை தேடி வந்திருக்காது அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னது போலவே அந்த புயலை கடந்து பல சவால்களையும் தாண்டி இறுதியா சாமுவேல் தன்னோட கப்பலை ஒரு புதிய கடற்கரைக்கு கொண்டு வந்து நிறுத்தினார். அங்க பச்சை பசேலென யாரும் கால் பதிக்காத ஒரு அழகான நிலம் காத்திருந்தது. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய இலக்கை வச்சுக்கிட்டு போகும்போது கண்டிப்பாக நிறைய தடைகளும் எதிர்ப்புகளும் வரும். இந்த எதிர்ப்புகள் தான் நாம சரியான பாதையில போயிட்டு இருக்கோம்னு காட்டுது. ஏன்னா சாதாரணமா ஒரு விஷயத்த செய்யும் போது நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா ஒரு மிகப்பெரிய லட்சியத்தை நோக்கி போகும்போது உங்க திறமைகளை சோதிக்கிற மாதிரி, உங்களை முன்னேற விடாம தடுக்கிற மாதிரி சில சவால்கள் வரும். அது உங்களை விமர்சிக்கிற ஒருத்தரா இருக்கலாம், எதிர்பாராத ஒரு தடையா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பெரிய சவாலா இருக்கலாம். அதனால நண்பர்களே, உங்க வாழ்க்கையில தடைகளோ எதிர்ப்புகளோ வந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க. நீங்க ஒரு சரியான இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்க. அந்த சவால்களை தாண்டி உங்க இலக்கை அடையிறதுல தான் உண்மையான வெற்றியும் சந்தோஷமும் இருக்கும். எதிர்ப்பு இல்லைன்னா வளர்ச்சி இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.